ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கு விசாரணையை சிபிஐ வசம் உயர்நீதிமன்றம் ஒப்படைத்ததற்கான காரணம் வெளியாகியிருக்கிறது. வழக்கை விசாரித்து நீதிபதி பி. வேல்முருகன் பிறப்பித்த உத்தரவு நகல் வெளியாகியிருக்கும் நிலையில் கொலையாளிகளை அடையாளம் காண அணிவகுப்பு நடத்தாதது தொடங்கி கொலைக்கான நோக்கம் குறித்து விசாரிக்காதது வரை சிபிசிஐடி விசாரணையில் பல குறைகள் இருந்தது நீதிமன்றத்தை அதிருப்தியடைய செய்திருக்கிறது. இது குறித்த செய்தி தொகுப்பை தற்போது பார்க்கலாம். பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் திடீர் திருப்பமாக விசாரணையை சிபிஐ வசம் ஒப்படைத்து உத்தரவிட்டிருக்கிறது உயர்நீதிமன்றம். ஆம்ஸ்ட்ராங் கொலையில் இருக்கும் அரசியல் தொடர்புகள் குறித்து காவல்துறை விசாரிக்கவே இல்லை என்ற மனுதாரர் தரப்பு வாதம் வழக்கில் முக்கியத்துவம் பெற்றது. உள்ளபடியே கொலை வழக்கில் A1 சிக்கியிருக்கும் ரவுடி நாகேந்திரனுக்கும் தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகைக்கும் நெருங்கிய தொடர்பு இருப்பதாக குறிப்பிட்டு இன்னும் செல்வ பெருந்தகையிடம் விசாரணை நடத்தப்படவில்லை எனவும் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இதனை ஏற்று வழக்கு சிபிஐ வசம் ஒப்படைக்கப்பட்டது. இந்த நிலையில் ஆம்ஸ்ட்ராங் வழக்கில் உயர்நீதிமன்ற நீதிபதி வேல்முருகன் பிறப்பித்த 21 பக்கங்கள் கொண்ட உத்தரவு நகல் வெளியாகியிருக்கிறது. அதில் வழக்கின் ஆவணங்களை ஆய்வு செய்ததில் விசாரணை குறித்த நியாயமான சந்தேகம் எழுவதாக நீதிபதி அதிருப்தி தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக ஆம்ஸ்ட்ராங்கை கொலை செய்தவர்களை அடையாளம் காட்ட பல சாட்சிகள் இருந்த போதும் கூட அதற்கான அணிவகுப்பு நடத்தப்படவில்லை என்பதை கோடிட்டு காட்டியதுடன் இதனால் விசாரணையில் நேரடியாகவோ மறைமுகமாகவோ அரசியல் தலையீடு இருப்பது உறுதியாகி இருப்பதாக குறிப்பிட்டிருக்கிறார். அது மட்டுமின்றி கொலைக்கான காரணம் என முதல் தகவல் அறிக்கையில் சொல்லப்பட்டிருப்பதற்கும் செம்பியம் போலீசார் தாக்கல் செய்த குற்றப்பத்திரிகையில் உள்ளதற்கும் வேறுபாடுகள் இருப்பது சந்தேகத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. அதோடு குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்ட பிறகும் கூட வழக்கில் முக்கிய குற்றவாளிகளாக கூறப்படும் சம்போ செந்தில் மற்றும் மொட்டை கிருஷ்ணாவை கைது செய்யாதது விசாரணை முழுமையாக நிறைவடைந்து விட்டதா என்ற கேள்வியை எழுப்புவதாக நீதிபதி அதிர்ச்சி தெரிவித்திருக்கிறார். மிக முக்கியமாக இந்த வழக்கின் விசாரணை முழுக்க குற்றத்தை பற்றி மட்டுமே உள்ளதை சுட்டிக்காட்டியிருக்கும் நீதிபதி கட்சியின் மாநில தலைவரை கொலை செய்யும் அளவிற்கு பின்னணியில் உள்ள காரணத்தை பற்றி போலீசார் விசாரணை நடத்தவில்லை என அதிருப்தி தெரிவித்திருக்கிறார். சுமார் 7000 பக்கங்கள் கொண்ட குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்திருந்தாலும் கூட போலீஸ் விசாரணையில் உள்ள இது போன்ற சில குறைகள் விசாரணையின் மீது முழுமை தன்மையை ஏற்படுத்தவில்லை என்றும் ஏமாற்றம் தெரிவித்தார். இதன் காரணமாகவே வழக்கில் நியாயமான பாரபட்சமற்ற விசாரணை தேவைப்படுவதை உணர்ந்து விசாரணையை சிபிஐ வசம் ஒப்படைத்திருக்கிறது நீதிமன்றம். இதற்கிடையே இந்த வழக்கில் சிபிசிஐடி விசாரணையின் மீது நம்பிக்கை இல்லை என நீதிபதி குறிப்பிட்டிருப்பதை கவனிக்க வேண்டியிருக்கிறது. சிக்கலான வழக்குகளில் விசாரணையை துரிதப்படுத்தி விரைவில் நீதி பெற்றுத் தருவதே சிபிசிஐடியின் வேலை என்ற நிலையில் ஆம்ஸ்ட்ராங் கொலை போன்ற மிக முக்கிய வழக்கில் சிபிசிஐடியின் விசாரணை மீது நீதிமன்றம் சந்தேகம் தெரிவித்திருப்பது பகீர் கிளப்புகிறது.